சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஒன்று கூடினர் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள். பொதுமக்களிடம் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கண் பார்வையற்றவர்களுடன் தங்களது கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த கண்தான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ப்ராஜெக்ட் விஷன் மற்றும் கண்தானம் செய்வதற்கான 104 சேவை மையமும் இணைந்து நடத்தினர். கண் இல்லாமல் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலைங்கிறத உணரணுங்கிறதுக்காக இந்த பிளைண்ட் வாக்குங்கிற கான்செப்டை முதல் தடவையாக சென்ற தடவை பெங்களூரில் நடத்தினோம். இந்த தடவையாக கர்நாடகத்தில் ஒரு 4 இடத்துலையும், இங்கே தமிழ்நாட்டில் முதல் தடவையாக சென்னையிலையும் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கண் இல்லாதவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள், பார்வை இழந்தவர்கள் முன்னால் நம்மை நடத்தி செல்ல, நம்மை போல கண் தெரிந்தவர்கள், கண் உள்ளவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கண்களை கட்டிக்கொண்டு அவர்கள் பின்னால் நடக்கிறோம். ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கும்போது நமக்கு தெரியுது கண் இல்லைன்னா 1 கிலோமீட்டர் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம். இது மனதுக்குள்ள அந்த இருட்டோட, கண் இல்லாததான இருட்டோட அந்த வலியை தெரிவிக்கும். இந்த இதுதான் முதல் தடவையாக இந்த முதல் உணர்வு அவர்களுக்கு வந்துட்டா, ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ். எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எங்களை உங்களோட உயிர் பிரிந்த பின் கண் தானம் கொடுப்பது ஒரு செயலாக இருந்தாலும், இருக்கும் பொழுது உங்களோட கண்ணை எங்களுக்கு தானமாக கொடுத்து எங்களுக்கு வாசிப்பு பணி மற்றும் எங்களுக்கான ரோடு கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வழிகாட்டுவது, இந்த வேலைகளெல்லாம் எங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நாங்கள் இருக்கிற காலத்தில் எங்களோட இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு இணையாக நாங்கள் கழிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். கண்தானம் செய்வதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டதோடு கண்தானம் செய்ய விரும்புவோர் சுலபமாக தொடர்பு கொண்டு கண்தானம் செய்வதற்காக 104 சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கபீஸ் பாலகிருஷ்ணன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.